இந்த மைக் உங்க கைக்கு வந்த மறு நிமிடம் வாழ்க்கை முழுக்க நீங்க மனதில் வைக்க வேண்டியது, மேடையில் நீங்க ஏறிட்டீங்க என்றால் நீங்கள் சொல்வதற்கு தகுதியான ஆளா மாறிட்டீங்க. சொல்வதற்குரிய நிமிர்வு வேணும். நம்பர் 1, தோன்றிற் புகழோடு தோன்றுக அக்திலார் தோன்றலின் தோன்றாமை நன்று என்பது பிறக்கும் போதே புகழோட பிறக்கணும்ன்றது இல்ல. ஒரு மேடையில் தோன்றுவதா என்றால், ஒரு டிவியில் தோன்றுவது என்றால், ஒரு சபையில் தோன்றுவது என்றால் அதற்குரிய புகழோடு, புகழ் என்கின்ற வார்த்தைக்கு தகுதி என்று தமிழ் லெக்சிகன்ல இருக்கு, அதற்கு உரிய தகுதியோட தோன்றணும். அப்போ பேசுற ஆளா நீ மாறும் போதே நீ ஆசிரியரனாக ஆகிறாய். அந்த பொறுப்புணர்வு உங்களுக்கு வேணும். அதே நேரத்தில் நீங்க பேசும்போது நான் இப்ப ஏதாவது உங்க அட்டென்ஷனுக்காக உங்கள்கிட்ட ஹம்பிளா பேசுறதோ, என்ன கவனிங்கன்னு கெஞ்சுறதோ அதை நான் செய்யவே போறதில்லை. நீங்களும் உங்க எதிர்காலத்தில் செய்யக்கூடாது. இந்த ஷோலையும் அதை நீங்க பண்ணக்கூடாது. முக்கியமா இப்போ இந்த ஷோக்கு வந்துடலாம். உங்களுக்கு அதிகபட்சம் நீங்க செலக்ட் ஆகி 10 பேர் ஆயிட்டீங்கன்னா உங்களுக்கு வழங்கப்படக்கூடிய அதிகபட்ச நேரம் என்ன? 3 நிமிடங்கள். 3 நிமிடங்கள்ல ஒரு கருத்தை சொல்ல முடியுமா? முடியும். அதை 3 நிமிடங்களாக பார்க்காமல் 180 நொடிகளாக பார்க்கணும். மொத்தமா இந்த பேச்சை 3 பாகங்களா பிரிச்சுக்கலாம். முதல்ல ஹூக் ரொம்ப முக்கியம். உங்களுக்கு தலைப்புகள் கொடுக்கப்பட்டா கூட முதல் செகண்ட்ல இருந்தே ஒருவருடைய கவனத்தை ஈர்க்கிறதுக்கு ஹூக் ரொம்ப முக்கியம். அப்போ நீங்க எதை பற்றி பேச போறீங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு டோன் செட் பண்றது தான் அந்த முதல் 6 செகண்ட்ஸ்க்கான ஒரு விஷயம். என்னன்னா நீங்க என்ன கண்டெக்ஸ்ட்ல பேச போறீங்க என்பதற்கான ஒரு ரெலவன்ஸை தான் அந்த 6 செகண்ட்ஸ்க்கு நீங்க பயன்படுத்திக்கணும். முகமன் சொல்லி சபை வணக்கம் சொல்லி அருமையான நேரத்தை ஒருபோதும் இழந்துவிடக் கூடாது.